ஸோ இன்றைக்கான மேப் வந்து என்ன அப்படின்னா சிகரங்கள். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஹிமாலயாஸில் உள்ள சிகரங்கள். அது ஹிமாலயா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுனா இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடியது. அதாவது இங்கே உலகின் முடிச்சு உலகின் கூரை அப்படின்னு சொல்லி பாமின் முடிச்சு அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே நம்ம இந்த பிரம்மபுத்திரா சமவெளி வரைக்கும் வந்து அஸ்ஸாம் வழியாக வந்து எண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல, அதாவது ஜம்மு காஷ்மீர் லடாக் அந்த பகுதியில் காரகோரம் மலைன்னு சொல்லுவோம், மலைத்தொடர்னு சொல்லுவோம். ஸோ அங்கே உள்ள ஒரு சிகரம் வந்து என்ன அப்படின்னா இந்த காட்வின் ஆஸ்டிங் அப்படிங்கிறது K2 சிகரம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இந்தியாவோட வந்துட்டு ஒரு ஹையஸ்ட்டு பீக் உள்ள ஒரு சிகரம். மீட்டர் வந்து எவ்வளோ அப்படின்னா 8611 மீட்டர். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நேபாளத்தில் இருக்கக்கூடிய எவரெஸ்ட்டு. இதுதான் வந்துட்டு உலகில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக், வேர்ல்டோட ஹையஸ்ட் பீக்கு எவரெஸ்ட்டு. செகண்ட் வந்து காட்வின் ஆஸ்டின். ஆனால் நமக்கு இந்தியாப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காட்வின் ஆஸ்டின் தான். ஏன்னா இது இந்தியாவில் இல்லை, இது வந்துட்டு நேபாளில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கஞ்சன்ஜங்கா. காட்வின் ஆஸ்டினுக்கு அடுத்து உள்ளது கஞ்சன்ஜங்கா. கஞ்சன்ஜங்கா வந்து சிக்கிமுக்கும் நேபாளத்துக்கும் இடையில இருக்கக்கூடியது, நம்ம பார்டர்லேயுமே இருக்குது. ஓகேவா? அது வந்து 8598 மீட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா குரு ஷிகார். இது வந்து என்ன ஆரவழி மலைத்தொடரில் இருக்குது. இது வந்து கம்மி தான். இது எல்லாமே 8ல் ஸ்டார்ட் ஆகக்கூடியது, அதாவது 8000ல் ஸ்டார்ட் ஆகக்கூடியது. இது வந்துட்டு 1000 அதாவது 1722 மீட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இங்கிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைகள். இந்த சைடு வந்துட்டு கிழக்கு தொடர்ச்சி மலைகள். இது தொடர்ச்சியாக இருக்காது, கண்டினியூ இல்லாமல் தான் இருக்கும். அப்படி இதில் பார்த்தோம் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சியில் பார்த்தோம்னா 2 இருக்கும். ஒன்று வந்து ஆனைமுடி, இன்னொன்று தொட்டபெட்டா. இந்த தொட்டபெட்டாங்கிறது நம்ம தமிழ்நாடு பார்டரில் வரக்கூடியது, ஆனைமுடிங்கிறது கேரளாவில் இருக்கக்கூடியது. ஓகேவா? அது வந்து எப்படின்னா 2695 மீட்டர். இது வந்து 2637 மீட்டர்.